சிறகடிக்க ஆசை சிறு நேரில் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கு. கூடவே பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹினி பார்த்துட்டீங்களா, மீனாவும் முத்துவும் இந்த மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. சிட்டுக்கிட்டு நீங்கள் காசு வாங்கியிருக்கலாமே, உண்மையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அது கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் யார்கிட்டையும் காசு வாங்கலை, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்ல, மீனோட தம்பி தான் சிட்டிக்கிட்டு வேலை செய்கிறேன்ல, அவன் தான் உன்னை சிட்டிக்கிட்டு 4-5 முறை பார்த்துருக்கான். போய் சொல்லுங்கள், நீங்கள் சிட்டிக்கிட்டு கடன் வாங்கியிருக்கீங்களா? அதுவும் இல்லாத நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணா? ஏன்னா பணக்காரங்களாம் எப்பவுமே வந்துட்டு ஆள் பார்த்து தான் கடன் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன ரவுடிக்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன கதை அப்படின்ற மாதிரி முத்தும் மீனாவும் மாற்றி கேட்குறாங்க. அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் வேலை என்னவோ அதை பட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா கோவம் வாங்கன்னு கிளம்பிடுறாங்க. இதை இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்டே சொல்கிறாங்க. மனோஜுமே வந்துட்டு ரோஹினி கிட்ட போய் கேட்க, அதுக்கு ரோஹினி வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு வேலையே இல்லை, எப்போ பாரு என்னை மாட்டி வரத்துக்கு பொழப்ப வச்சுங்கிறாங்க. நீ அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாத, நான் பணக்கார வீட்டு பொண்ணு தான், உனக்கு தெரியும் இல்லை, உனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், எனக்கு மற்றவங்க யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பார்லர் நம்ம பின்னாடி ஏதோ மருமலாங்குது, அது என்னான்றதை நான் ஒன்றுனா வெளியே வரும், அப்போ தெரியும் இந்த மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்துட்டு சாதாரணமாக விட்டுறாங்க. சொல்லுன்னு சொல்லிட்டு மனோஜுமே வந்துட்டு நம்பாததுனால 2 பேருமே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு வீட்டில் சமைக்க சொல்கிறாங்க. இந்த டைமில் முத்து வந்துட்டு, ஏன் எப்போ பாரு மீனா தான் சமைக்கிறமா, அவளுக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறீங்க, ஏன் வேறு யாராலும் சமைக்கக்கூடாதா, ஐயா இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, 2 மருமங்க இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு சமைக்க சொல்கிறது, மீனா தான் எப்போ பாரு சமையல்காரி இருக்கணும், வேலையும் பார்க்கணும், அவள் பிஸ்னஸையும் பார்க்கணுமா, ஐயா அவளுக்கு என்ன தனியாக சம்பளம் கொடுக்குறீங்களா அப்படின்னு முத்து கேட்க, எப்பவுமே அவள் தானே சமைப்பா, அதனால தான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல, எப்பவுமே அவள் தான் சமைப்பா, இனிமேல் அவள் சமைக்க மாட்டா, இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் உங்கள் வேறு மருமக கிட்ட கேளுங்க, அவள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் பண்ணுவா, அவள் பிஸ்னஸையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே வித்யா வந்துட்டு என்னமே சொல்லாமல் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி, பார்த்தியா மீனாவோட நிலமைய, மீனா பார்த்தீங்கன்னா எப்படி திமிரு பண்ணுறான்னு, நம்ம காசு கொடுக்கலன்னா சீக்கிரம் இப்படி தான் ஆகும் நம்ம நிலமை, உன் மரியாதை போகிறதோட ஏன் மரியாதை சேர்த்து போகும், அதனால் சீக்கிரம் உங்கள் அப்பா கிட்டே பேசி காசு வசூலிப்பார், ரொம்ப லேட் பண்ணேன்னா அப்புறம் நானே கேட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஆண்டி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியுமே வந்துட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, என்னை பற்றி ஒரு உண்மையாக வெளியே வருது, நான் மீதி இருக்க உண்மையாக வெளியே வந்தால் நான் என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே, அதுக்கு முன்னாடி மனோஜை தாமசப்படுத்தணும், அப்போ தான் வந்துட்டு திருப்பி எதனா உண்மை வெளியே வந்தால் கூட அவனை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை நல்லா பார்த்துது, அவர் டேக் கேர் பண்ணிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செய்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹினி பக்கம் சாயிறாங்க. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டரை விசாரிக்க சொல்லி மீனா விட்டதுனால மீனா போயிட்டு அவங்ககிட்ட அங்கே க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூ டெக்கரேஷன் ஆர்டருமே வந்துட்டு மீனாவுக்கே கொடுத்துறாங்க. நீங்கள் காட்டின சாம்பிளெல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்களும் இந்த மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்ததுனால சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. என் ஆர்டரை தட்டி பறிக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களா, என் பிஸ்னஸ் இது வரல யாருமே எனக்கு எதிரி இல்லை, ஆனால் இப்போ புதுசாக ஒரு எதிரி முளைச்சிருக்கீங்க, உங்களை வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முத்து வந்துட்டு, நீங்கள் வாழ விடலனாலும் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கூட பெல் பட்டன் எடுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.